அனைவருக்கும் வணக்கம். இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்து அமர்ந்திருக்கிற மத்திய அமைச்சர் அண்ணன் எல் முருகன்ஜி அவர்களே மற்றும் இங்கே வருகை தந்திருக்கிற அனைத்து பெருமக்கள், இதெல்லாம் 5, 6 அப்படின்னு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காரு. அதுவும் எல்லாமே வெற்றி படமாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ உடனே அவரை போய் அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி சார் மூக்குத்தி அம்மன் 2 பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். உடனே எனக்கு ஒரு 1 month டைம் கொடுங்க அப்படின்னு சொன்னார். 1 month முடிஞ்சு ஒரு ஸ்கிரிப்டோடு வந்து ஒரு 3 மணி நேரம் நிறைவேறேன், அவங்க டேட் எப்போ கொடுக்குறாங்களோ அப்போ போயிடலாம் அப்படின்னு சொல்லி அது ஒரு சார் சொல்லும்போதே வந்து சார் இதை ஒரு சின்ன படமாக பண்ணால் சரியாக வராது சார், இது ஒரு மிகப்பெரிய படம், பேன் இண்டியாவாக ஹிந்தி தெலுங்கு கன்னடம் எல்லாத்துலேயும் சேர்த்து பெருசாக பண்ணணும் அப்படின்னு சொன்னார். நானும் ஓகே சார் அப்படின்னு சொல்லி பட்ஜெட் என்னன்னு கேட்டேன். 3 விரலில் காமிச்சார். 3 digitல தான் சார் இதை பண்ணணும், இல்லைன்னா பண்ண முடியாது சார், அப்போ தான் இது நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. அவர் மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. நிச்சயமாக ஒரு நல்ல படத்தை கொடுப்பாரு, ஒரு பேன் இண்டியா படம் வரும் அப்படின்னு. ஓகே சார் அப்படின்னு அந்த இது வந்து அவர்கிட்டயே ஒப்படைச்சிச்சு. ஸோ இந்த ஃபுல் படத்தையும் அவரே தான் தயாரிக்கிறாரு. ஸோ நான் வந்து ஒரு பேர் மட்டும்தான். ஸோ இந்த படத்தில் டெக்னிக்கல் ஆகட்டும், பட்ஜெட் ஆகட்டும், விஷுவல் ஆகட்டும், எல்லாமே வந்து எக்ஸ்ட்ராடினரி தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக நிச்சயமாக இருக்கும். அதில் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. இந்த படம் வந்து பூஜை இந்த அளவுக்கு பண்ணியிருக்கோம். நிச்சயமாக படத்தை இதோட பெருசாக பண்ணுவோம். ரிலீஸை அதுக்கு மேலே பேன் இண்டியாவில் வேர்ல்டு வைடு பண்ணுறதுக்கு எல்லா வேலையும் பண்ணிகிட்ருக்கோம். முக்கியமாக இந்த படத்தில் வந்து நயன்தாரா மேடம் பற்றி நான் சொல்லி ஆகணும். அவங்க கிட்டத்தட்ட 1 மாதமாகவே விரதத்தில் இருக்காங்க, அம்மா நான் நடிக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி தான் அவங்க வந்து மூக்குத்தி அம்மன் 1க்கும் அந்த மாதிரி தான் விரதம் இருந்து நடித்தாங்க. இப்போ 1 வாரமாக அவங்க மட்டும் இல்லை, அவங்க வீட்டில் அவங்க குழந்தைங்க எல்லாமே விரதத்தில் இருக்காங்க, இப்போ வந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ உண்மையாகவே இந்த படத்தில் அவங்க ஒரு அம்மனாகவே, இந்த கதை ரொம்ப பிடிச்ச கதை, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காங்க இந்த படத்தை பண்ணுறதுல. பழைய 1 படத்தில் ஊர்வசி மேடம் பாதி அருமை தம்பி, எனக்கு ரொம்ப என்னுடைய அன்பு சகோதரர்னு சொல்லலாம். அவர் தான் அந்த ஃபஸ்ட்டு படத்தை மியூசிக் போட்டார், சாரி போடல. உடனே சுந்தர் சார் சொன்னார் இதுக்கு ஹிப்ஹாப்பை போட்டுடலான்னு. சார் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி உடனே ஹிப்ஹாப்பும் உள்ளே வந்துட்டார். அருமை சகோதரர் துனியா விஜய் கர்நாடகாவில் இந்த படத்துலேயும் அதை விட ஒரு பயங்கரமான அதில் போட்டு அஜித் சாரெல்லாம் பின்னி எடுத்திருப்பாங்க. பட் இந்த படத்துலேயும் இவங்க வேற ஒரு நம்ம அன்பு இவர் இல்லாத படமே இல்லை. வேல்ஸ் ஃபிலிம்லேயும் அவர் ஒரு கம்பெனி ஆர்டிஸ்ட் மாதிரி, வேல்ஸ் ஃபிலிம்னாலே அவர் இருப்பார். அவர் இல்லைன்னா வேல்ஸ் ஃபிலிம் இல்லை, வேல்ஸ் ஃபிலிம் இல்லைன்னா யோகி பாபு இல்லை. இவங்கெல்லாம் இந்த படத்துக்கு பெருமை சேர்க்கறதுக்காக இருக்காங்க. வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் வந்து 23-24 பப்ளிக் லிஸ்டிங் போயிருக்குது. அதாவது ரீசண்டாக தமிழ் சினிமாவில் லிஸ்டிங் போனேன். அதுக்காக ஒரு தனி ஃபங்க்ஷனே இருக்குது. கூடிய விரைவில் அந்த ஃபங்க்ஷனில் நம்ம எல்லோரும் மீட் பண்ணுவோம். அப்போது வேல்ஸ் ஃபிலிமுடைய லைனப்ஸ்லாம் சொல்லுவோம், கூட சேர்ந்தது தான். அது மட்டும் இல்லாமல் தியேட்டர்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இதெல்லாம் வேல்ஸ் ஃபிலிம்ஸில் ஒர்க் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ சினிமாவில் ஒரு பெரிய என்னுடைய அம்மனுக்கு மூக்குத்தி சாத்துறாங்க. செக்